தலைவலிக்குது மாமா. குடிச்சா தலைவலி அதிகமாயிடும்ல, அதான். என்ன, நான் மட்டும் குடிகாரனா இருக்கணும், நீ ஜென்டில்மேனா மாற போறியா? அப்படிலாம் இல்ல. சரி, உன் அண்ணனை கூப்பிடு, குடிக்க சொல்ல. இல்ல எனக்கு வேணாம். அப்ப நான் மட்டும்தான் தனியா குடிக்கணுமா இன்னைக்கு? நீங்களும் குடிக்காம இருக்கலாம்ல. டேய் மச்சான், உன் அண்ணனை இங்க கூப்பிடுறா. அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கான் அவன்? விடுங்க மாமா. என்னடா நீ என்னமோ அவனுக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? மாமா அப்படி எதுவும் பண்றியா? சச்சா, அப்படிலாம் இல்ல மாமா. நான் எப்பவுமே உங்க பக்கம்தான். இவர் இங்க வந்துதான் ஜோக்கெல்லாம் அடிக்கிறாரு. குடிக்கிறதெல்லாம் சரிதான், கொஞ்சமா ஏதாவது சாப்பிடலாம்ல. சாப்பாடு போட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா நல்லா பார்த்துக்கிறதா ஆயிடுமா? அன்னைக்கு மண்டபத்தில் எல்லாரும் முன்னாடி கை நீட்டி அடிக்க வர செஞ்சீங்க. வாழ வேண்டிய என் தங்கச்சிங்க அநியாயமா கொன்னுட்டு எடா பாவி. அம்மா, என்ன மாமா? ஏங்க நீ சும்மா இரு. ஏண்டா உன் தங்கச்சி என்ன அடிச்சோன்னு உனக்கு கோவம் எப்படி வந்தது? ஆனா உன்னால என் தங்கச்சி செத்து போயிட்டான். அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு இம்பார்ட்டன்ட் கால், இந்த வந்துடுறேன். ஹலோ ஹலோ. யா. என்னோட சிச்சுவேஷன் என்னன்னு உங்கள்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். நேத்து கூட உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். 1000 விளக்கம் கொடுத்தாலும் போனது என் தங்கச்சியோட உசுரு. அது திரும்பி வந்துருமா? அண்ணன், நடந்ததை நினைச்சு இவர் தினம் தினம் புழுங்கிட்டு தான் இருக்காரு. நாங்க 2 பேரும் இத பத்தி நிறைய பேசியிருக்கோம், வருத்தப்பட்டிருக்கோம். யாருமே எதுவும் வேணும்னு பண்ணல. காரணங்கள் என்ன சொன்னாலும் போன உசுறு போனதானே. என் தங்கச்சியை நான் எப்படி எல்லாம் வளர்த்து தெரியுமா? அநியாயமா கொன்னுட்டியடா பாவி. என் தங்கச்சியை கொன்னுட்டியடா பாவி. எப்படா உன்னால முடியுது? என் முன்னாடி எப்படா உன் முகத்தை காட்ட முடியுது உன்னால? ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து நான் அவளை வளர்த்தடா. அவ எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டு தெரியுமா? அவளை போய் கொன்னுட்டியடா பாவி. இல்லை, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கேன், வந்து பார்த்துக்கிறேன். ஓகே. ஒரு இம்பார்ட்டன்ட் கால், அதனால தான் வந்தேன். பேசி முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். அங்க பாருங்க. இது அடிக்கடி நடக்கிறது தான். இறந்து போனது மாமாவோட தங்கச்சி. அந்த கோபம் வருத்தம்லாம் அவருக்கும் இருக்க தானே செய்யும். அவரோட கோபத்தையும் வருத்தத்தையும் யாரும் தப்பா சொல்லல. ஆனா அது உங்க அண்ணன் மேல காட்டக்கூடாதுல. அவர் என்ன தப்பு பண்ணாரு? இப்ப வந்தவனா எனக்கே உங்க அண்ணன் மேல தப்பு இல்லைன்னு புரியுது. அவர் எவ்வளவு மனவேதனை அனுபவிக்கிறாருன்னு தெரியுது. கூட பிறந்தவர், உங்களுக்கு அது தெரியலையா? கூடவே இருக்கீங்களே, என்னைக்காவது உங்க மாமா கிட்ட உங்க அண்ணனுக்காக பேசியிருக்கீங்களா? இது அடிக்கடி நடக்குதுன்னு சாதாரணமா சொல்றீங்க. உங்க அண்ணனை அவமானப்படுத்துறதும் அவர் கூனி குறுகி நிக்கிறதும் உங்களுக்கு சாதாரணமான விஷயமா? இது உங்க அண்ணனோட ட்ரிப்பு. நாமளும் சந்தோஷமா இருக்கணும்னு நம்மள கூட்டிட்டு வந்திருக்காரு.
ஆனா அவரே சந்தோஷமா இருக்க முடியலன்னா எப்படி? பாவம்ல அவரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீ ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுவ, அதுக்கு உன் கூடவே நான் இருக்கணும். பாக்குற என் தங்கச்சியோட ஆத்மா என்ன கேவலமா நினைக்காத. உன்னால சும்மா விடக்கூடாதுடா. மாமா விடுறா சுரேஷ், அந்த இடத்துல பிரச்சனை வேண்டாம் மாமா. விடுறா சுரேஷ். ரெசார்ட்ல வச்சு சண்டை வேணாம் மாமா. உன் அண்ணனோட முகத்தை பார்த்தாலே எனக்கு கோபமா வருதுடா. எப்படி நிக்கிறான் பாரு. கைய விடு. அண்ணன் வேணும்னு எதுவும் பண்ணலையே. என்னடா உன் அண்ணனுக்கு நீ சப்போர்ட் பண்றியா? நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. நடந்தது ஒரு வருத்தமான விஷயம்தான், நடந்திருக்கவே கூடாத விஷயம். ஆனா அதையே திரும்ப திரும்ப பேசிட்டே இருந்தா எல்லாரோட வேதனை தான் அதிகமாகும். அப்போ என் தங்கச்சியை மறக்க சொல்றியா? நான் அப்படி சொல்ல மாமா. பாவம்டா என் தங்கச்சி, பாவம். பாவம் தான் மாமா. அவங்க பாவம் தான், நீங்க பாவம் தான், எல்லாரும் பாவம் தான். யார் இல்லைன்னு சொன்னா? நீங்க வாங்க, நம்ம ரூமுக்கு போலாம். வாங்க மாமா, டேய் வாங்க. மாமனே, நான் சாகுற வரைக்கும் இதை மறக்க மாட்டேன்டா. சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். வாங்க வாங்க. டேய் நிச்சயமாடா, வாங்க. நான் சும்மாவே விட மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் இதுக்கு நீ அனுபவிப்படா. அனுபவிப்ப மாமா. என் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா. வாங்க மாமா. நீ அனுபவிப்ப. ஆமாம்மா, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். இப்ப கிளம்பிடுவோம். சாயங்காலத்துக்குள்ள வந்துடுவோம். நான் வந்து பாப்பாவை கூட்டிட்டு போயிடுறேன். சரி, வைக்கட்டுமா? எங்க சாயங்காலத்துக்குள்ள போயிடுவோம்ல? ஏய், நேத்து வரை இங்கே இருக்கணும்னு சொன்னேன். இப்போ சாயங்காலத்துக்குள்ள போயிடுவோமான்னு கேக்குற? நேத்து நடந்த சம்பவத்துக்கு பிறகு வீட்டுக்கு போனா போதும்னு இருக்கு. ரங்கராஜ் மாப்பிள்ள குணம் உனக்கு தெரிஞ்சது தானே? நேத்து வரைக்கும் அவர் அமைதியா இருந்ததே பெரிய விஷயம். திரும்ப போகும்போது ஏதாவது ஆரம்பிப்பாரா? ஒரே கார்ல வேற போறோம். பாத்துக்கலாம் மலரு. இந்தா. எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சா? எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. இல்ல, நான் பண்ணிட்டேன். பாத்ரூம்ல எல்லாம் பாத்தியா? பாத்துட்டேன். வழக்கமா நான் எதையாவது மறந்துடுவேன், அதான் பார்க்க சொன்னேன். எல்லா இடமும் செக் பண்ணிட்டேன். எங்கேயும் எதுவும் இல்ல. சரி, ஓகே. என்ன தலைவலிக்குதா? என்னங்க, உங்களதான். லைட்டா. குடிக்க வேணானா கேக்குறீங்களா? குடிக்க வேணான்னு சொன்னா கேக்குறதும் இல்ல, குடிச்சிட்டு சும்மா இருக்கிறதும் இல்ல. கிளம்பலாமா? ஏன் ரேவதி, நேத்து நான் குடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது நடந்ததா? சொல்லு ரேவதி, ஏதாவது நடந்துச்சா? உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? என்னமோ லைட்டா ஞாபகம் இருக்கு. என்ன ஞாபகம் இருக்கு? நான் உன் அண்ணன் கிட்ட என்னவோ கேட்டேன். என்ன கேட்டீங்க? அது தெரியல தானே நான் உன்கிட்ட கேக்குறேன். ஞாபகப்படுத்தி விட்டா மறுபடியும் சண்டைக்கு தான் நிப்பாரு. ஏதாவது சமாளிப்போம். என்னடி பாக்குற? சொல்லு. நான் உன் அண்ணன் கிட்ட என்ன கேட்டேன்? பெருசா எதுவும் கேட்கல. உங்க பேங்க்ல கொடைக்கானலுக்கு மட்டும் தான் அனுப்புவாங்களா, வேற எங்கேயும் அனுப்ப மாட்டாங்களான்னு கேட்டீங்க.